Hi friends, welcome to my channel. Friday வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக. இன்றைக்கி நம்ம பூரண கொழுக்கட்டை வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, தேங்காய், வெல்லம் போட்டு தான் நம்ம செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சாக்லேட் முழுக்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டு. ஸோ சாக்லேட் மட்டுமே வச்சு நம்ம ஒரு பூரணம் செஞ்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சன்ஃபீஸ்டில் சாக்லேட் க்ரீம் பிஸ்கட் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டட் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் க்ரீம் பிஸ்கட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. 2 பாக்கெட்டுமே போட்டு மிக்சியில் வந்து நல்லா பவுட்ரு பண்ண போகிறோம். பவுட்ரு பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட சுகர் சிரப் இல்லைன்னா தண்ணி கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா நிறைய நட்ஸு சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க நட்ஸு நல்லா சாப்பிடுவாங்கன்னா நட்ஸு சேர்த்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. என் பொண்ணுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி வந்து எந்த ஒரு பிஸ்கட்லேயோ இல்லை ஐஸ்கிரீம்லையோ எதில் இருந்தாலும் பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கல. ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா நிறைய நட்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி பவுலாக வந்து உருட்டி இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இன்னும் சாக்லேட் ஃப்ளேவர் வேணும், இன்னும் நிறைய சாக்லேட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்ரி மில்க்கை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்புக்கு பொதுவாக அந்த சாக்லேட்டை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி பவுலாக உருட்டி வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு கப் வாட்டர் வச்சு அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு வெதுப்பாக தண்ணி வர அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. வறுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவில் கொஞ்சமாக அந்த சுடுதண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. ஸோ நல்லா கையில் கொடுத்து நல்லா கொஞ்சம் அழுத்தமாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் வந்து மாவு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி மோல்டு யூஸ் பண்ணி தான் நான் வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறேன். ஸோ லைட்டாக கொஞ்சம் ஆயில் வந்து அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணி ஒரு தடவை அப்ளை பண்ணால் போதும். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதை உள்ளே அப்படியே வச்சுருங்க. எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்படி எல்லா கொழுக்கட்டையிலுமே அப்படி செஞ்சிடலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் இப்படி செஞ்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.